ககனோட அம்மா நேராக கோயிலுக்கு போயிட்டு சாமியார்கிட்ட வந்துட்டு அவங்களோட ஜாதகத்தை காமிச்சு இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவர் வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால வந்துட்டு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எந்த பரிகாரமாக இருந்தாலும் என் பையனுக்காக நான் பண்ணலன்னு சொல்கிறாங்க. நீயும் புருஷனும் சேர்ந்து வந்துட்டு ஒரு யாகம் நடத்தினா போதும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என் பையனை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை, யாகத்துக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா நக்ஷத்ரா கிட்ட வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு செல்ஃபோனை கொடுக்குறாரு. என்னம்மா இது, அப்பா இந்த மாதிரி ஒரு இதுவும் கொடுக்குறாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இந்த மாதிரி லோக்கலாக இவ்வளோ இதுவாக இருக்காது, இதை போய் அப்பா எனக்காக கொடுக்குறாரு, நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, நமக்கு இதெல்லாம் எங்கள் அக்கா போட்ட பிச்சை, இதெல்லாம் நம்மளுக்கு பெருந்தன்மையாக இது பண்ணிக்கணும். நகைலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம என்னைக்காவது யூஸ் பண்ணியிருக்கோமா, உனக்கு தான் போட்டு விட்ருக்கு, நான் இதெல்லாம் எங்கள் அக்கா எதுவும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி நடிக்கிறாங்க. இதை அவங்க ஹஸ்பண்ட் கேட்டுட்டு, இங்கே பாரு அபூர்வா, நீ தப்பு தப்பாக குழந்தைக்கு சொல்லாத, என்னோட ஒரே வாரிசு நட்சத்திரா தான், அவளுக்கு இல்லாத என்ன இருக்குது, எல்லா சொத்தும் அவளுக்கு தானே. ஒரு விஷயம் இருந்துட்டு பீரோ திறந்து போயிட்டு நெக்லஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உனக்கு எது வேணுமோ போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தான் சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாங்க. நட்சத்திரா உடனே சந்தோஷப்பட்டிருக்க அவங்க மாமா போனவொடனே அபூர்வா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு எதுவும் நம்ம கேட்டு வாங்கக்கூடாது, அவங்களா கொடுக்குற மாதிரி செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக இவங்க வராங்க. ஒரு பக்கம் குகனோட அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணலாம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பையன்லாம் தூங்கிட்ட பின்னாடி நைட்டு தூக்கமே வரல அவங்களுக்கு. அவங்க பையனை பற்றி யோசிச்சுருக்காங்க, பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு யோசிச்சு கரெக்டாக கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து தூக்கத்துலேயே ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க, யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னா. அப்புறம் எடுத்து பார்த்தோன்னே அவங்க ஒய்ஃப் பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க. நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் குகன் நல்லா இருக்கானு கேட்க, இல்லை நல்லா இல்லை, அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு நாளைக்கு கோயிலுக்கு வாங்க, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. நாளைக்கு என்னோடய லைஃபே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறாரு அவர். நாளைக்கு போய் அவங்க பொண்டாட்டியை பார்த்தோன்னா எல்லா விஷயமும் மாறிடும்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பூமி வந்துட்டு காலையில் எழுந்துச்சி சாமி கும்பிட்றாங்க. வீடு ஃபுல்லாக வந்துட்டு சாம்பிராணி காமிச்சிடுமான்னு சொல்லிட்டு குகனோட அம்மா சொல்ல, அதனால் ஃபுல்லாக காமிச்சிட்ருக்காங்க. இங்கே பிராணாயாமா பண்ணிகிட்டு இருக்க ககன் வந்துட்டு அவர் மூக்கில் ஃபுல்லாக புகையாக போயிடுது. என்னது யார் இந்த மாதிரி புகை போட்டதுன்னு கோவமாக வந்துட்டுருக்காங்க. பூமி போடுறத பார்த்தோன்னா பூமிக்கிட்ட சண்டை போட, நான் தாடா சொன்னேன், அதுவும் இல்லாமல் இதெல்லாம் சுவாசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்டா, சரிடா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க. அம்மா இருங்கம்மா நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இல்லைடா வேணாம், அதெல்லாம் வேண்டாம், விட்றா நானே போய்க்கிறேன், நீ அங்கே வந்தால் என்னை நிம்மதியாக சாமியை கும்பிட விட மட்டும் நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பி அனுப்பிச்சிடுறாங்க. ககனுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயும் இவங்க நேராக கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வீராவோட ஹஸ்பண்டான கிருஷ்ணா வந்துட்டு ரெடியாகிறாரு. டிஷர்ட் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அப்போ அவங்க ஒன்றா இருந்தப்போ போட்டுவிட்டு அந்த டிஷர்ட்டை வந்துட்டு எடுத்து சந்தோஷமாக போட்டுக்கிறாரு. இன்றைக்கி இப்போ ஒய்ஃபோட சேர போகிறோன்ட்டு. அதுக்கப்புறம் எங்கெங்கே போகிறீங்க, இந்த டிஷர்ட் உங்களுக்கு நல்லாவே இல்லை, ஷர்ட் போட்டுக்கோங்க பிஸ்னஸ் மேன் மாதிரி, அதுதான் நல்லாயிருக்குன்னு வீரா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதோட மதிப்பெல்லாம் உனக்கு புரியாது, இது பின்னாடி நிறைய இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பு பார்க்குறாரு. நானும் வரேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வர வேண்டாம், நாங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து அபூர்வம் வந்துட்டு டவுட்டாக இருக்கே, நைட்டு வேறு ஃபோன் பேசிகிட்டு இருந்தான், என்னென்னு கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொன்னான் லேட் நைட்டில் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக வீராகிட்ட பாரு அவன் வேணான்னு சொன்னாலும் நீ தான் கூட போகணும், போ கிளம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்களும் வந்துட்டு நான் வரேங்கன்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்ல, அபூர்வா வந்துட்டு அவள் வருவா, இப்போ கூட்டின்னு போக முடியுமா முடியாதான்னு அபூர்வா கேட்க, சரின்ட்டு வா அப்படின்னு சொல்லி வீராவை கூட்டிகிட்டு அவர் கிளம்புறாரு. கோயிலுக்கு போனோடனே எப்படியாவது அவங்க பொண்டாட்டிக்கிட்ட பேசணுமேன்னு சொல்லிட்டு வீராவை வந்துட்டு சாமி கும்பிட சொல்கிறாரு. கண்ணு மூடிக்கிட்டு கோயிலை சுற்றி வந்தால் அது ரொம்ப நல்லது அப்படி இப்படின்னு சொல்ல அவங்களும் நம்பிக்கிட்டு அதை கண்ணு மூடிக்கிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டுருக்காங்க. இங்கே போய் அவங்க ஒய்ஃபை போய் மீட் பண்ணுறாங்க. என்னாச்சு, எனக்கு நீ கூப்பிட்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, என்னை மன்னிச்சிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்பயும் வந்துட்டு ககன் இல்லாமல் போயிட்டீங்க, உங்களை கண்டாலே அவன் கோவப்பட்டு இது பண்ணுறான், ஹாஸ்பிட்டலையும் அவ்வளோ இதுவாச்சு, இதை நான் இப்போ எதுக்காக கால் பண்ணேன், இந்த மாதிரி நம்புத்தி வந்துட்டு சொன்னார் ஒரு பரிகாரம் பண்ணணுன்ட்டு, அதுக்கு நீங்கள் இது பண்ணோம் அவ்வளோதான், அது சொல்கிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வீரா வந்துட்டு கண்ணு திறந்துடுறாங்க. எங்கடா காணுமே, இவர் எங்கே போனார், எங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. கரெக்டாக அங்கே இவங்கள பார்த்தோன்னே வீராவை பார்த்தோன்னே கரெக்டாக இவங்க கிளம்பிடுறாங்க ககனோட அம்மா. சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ வீரா வந்துட்டு சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கும்போது அந்த விளக்குக்கிட்ட அவங்க சாரீ வந்து பத்துற மாதிரி ஆகிடுது. கரெக்டாக ககனோட அம்மா வந்து தள்ளி விட்டுறாங்க. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னை தொட்டுற அளவுக்கு வந்துருக்க, நீ எல்லாம் தொட்டா பாவம்னு எங்கள் அண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து தீர்த்தத்தை எடுத்து தலையிலே தொளிச்சிக்கிறாங்க. இதனால் ககனோட அம்மா ரொம்பவே அப்செட் ஆகிறாங்க. கிருஷ்ணா இதை பார்த்து என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு பலான்னு வந்து வீரா ஒரு அடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பின்னாடி இதெல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் இங்கே ககன் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு ஏதோ காரில் ஏறதுக்காக போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்துட்டு செடியோட தங்கச்சி வந்துட்டு நைட்
தேட்டருக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க மட்டும் நடந்து அப்போ 2 ரவுடிங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. உடனே இவர் போய் தடுத்து நிறுத்தி பொண்ணுங்களை இப்படியெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இது பண்ணி நீ வா நான் அவங்க ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு பக்கம் இங்கே எல்லாருமே அவங்க வரலேன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் கரெக்டாக வந்துட்டு குகன் வரதை பார்த்தோன்னே ஷாக் ஆகி போய் கோவப்பட்டு திட்டிடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் வந்துட்டு நீ எங்கள் வீட்டு பொண்ணை கூட்டின்னு வருவா, அதுவும் என் வீட்டு படி ஏறிப்ப அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்க, உடனே ஏமாம்மா இதெல்லாம் வந்துட்டு அவங்க ரத்த சொந்தம் கொடுக்குற இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அபூர்வா. உடனே அவர் வந்துட்டு ககனை அடிக்க போக, நீங்களாம் இதை பண்ணக்கூடாது, ரத்த சொந்தம் யாரோ அதே அவங்களே பண்ணட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ணா வேறு வழி இல்லாமல் வந்து ககனை கழுத்தை பிடிச்சி சட்டையை இழுத்துன்னு வந்து வெளியே தள்ளி விட்டுறாரு. எங்கே வரணுமோ அங்கே தான் வரணும், தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் வரக்கூடாது, இங்கேருந்துன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் ககன் ரொம்பவே அப்செட் ஆகி கார் ஓட்டிட்டு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே செரிக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி டீச்சர் யாரோ வந்திருக்காங்களாமே பூர்ணிக்காக டான்ஸ் சொல்லி கொடுக்குன்னு சொல்லி சரி தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அவள் வந்துட்டு எங்கேயோ கிளம்பி போகிறேன்னு சொன்னால் அவங்க ஊர் எங்கேயோ பார்த்துட்டு வரதுக்காக, நான் வந்துட்டு போகவே கூடாதுன்ற மாதிரி சொன்னேன், 3 மாதம் இங்கே தான் இருக்கணுன்ட்டு. அவள் அதையும் மீறி போவேன்னு சொன்னால் நான் தான் வந்துட்டு சரி போகிறதா போயிடு, இதுக்கப்புறம் வரவே கூடாதுன்னு சொன்னேன். சரி போ நான் வரவே மாட்டேன்னு சண்டை போட்டு அவள் போயிட்டான்னு சொன்னாங்க. என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டாளா அவன். சரி ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக பூமி கால் பண்ணி இந்த மாதிரி நான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன், நான் கிளம்பி போகிறேன், நீங்கள் சொன்ன அந்த ஊருக்கு என் ஊரை பற்றி என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறேன், என் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு தெரியாது, உங்களை வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறேன். இரு நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் நான் போகிறேன்ற மாதிரி சொல்லி பஸ்ஸில் ஏறி உட்காந்துறாங்க. கரெக்டாக சரி சைக்கிளில் மிதிச்சுட்டே கஷ்டப்பட்டு வராரு. வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு தேடுறாரு பூமியை கண்டுபிடிச்சிடுவாரா இல்லையான்றது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கண்டுபிடிக்க மாட்டேன்றாரு. இங்கே பூமி வந்து கரெக்டாக அவங்க ஊரில் வந்துட்டு இறங்கிடுறாங்க. வந்தவுடனே வந்துட்டு அந்த பூமியை வந்துட்டு தட்டு கும்பிடுறாங்க. அப்படியே சந்தோஷமாக அவங்க அம்மாவை பற்றி யோசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.